26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மேஷராசியில பிறந்த ஆண்கள் எப்படிமா இருப்பாங்க? அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? ஒரு தன்மான தங்கம், முரட்டு சிங்கம் அப்படிதான் சொல்லணும். படக்குன்னு கோவம் வரும். இவங்க நேரடி அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுவாங்க. இதனால இவங்களுக்கு மனசுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா நிறைய பேர் அவங்க கிட்ட நெருங்கி வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. மேஷராசியில பிறந்த ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிமா? இவங்களுக்கு அந்த 7க்குடைய சுக்கிரன் இருக்கிறனால இவங்களுக்கு 24 hours ரொமான்ஸ் தான். ரொமான்டிக் மூட்ல தான் இருப்பாங்க. குழந்தை மனசுக்காரங்க, சனி நீசமாகிற ராசி. அதனால இவங்க கிட்ட சோம்பேறித்தனமே இருக்காது. சுறுசுறுப்புனா அப்படி சுறுசுறுப்பு, அப்படியே அனலா இருப்பாங்க. அப்ப இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மனைவியோ காதலியோ அமையணும். மேஷராசியில பிறந்த ஆண்களுடைய தொழில் செவ்வாய் இருக்கிறனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சர்வீஸ், இராணுவம், ஏன்னா மார்ஸ் இல்லையா, மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு அந்த வீர விளையாட்டு கலைகள். அந்த மாதிரி இவங்களை விலைக்கு வாங்க முடியாது. இவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு விலையே கிடையாது. அவங்களே ஒரு விலை மதிப்பில்லாத சொத்து தான். அதை பாதுகாக்கிறது தான் மற்றவங்களுடைய வேலை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக ராஜேஸ்வரி செல்லையா அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வரைக்கும் 12 ராசிக்காரர்களும் பெண்களுடைய குணாதிசயங்கள் என்னது, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே பேசியிருந்தோம். அடுத்தது ஆண்களுடைய விஷயங்களை பத்தியும் பேச போறோம். 12 ராசிக்காரர்கள், ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். மேஷராசியில பிறந்த ஆண்கள் எப்படிமா இருப்பாங்க? அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னது? மேஷராசி ஆண்கள் ஒரு தன்மான தங்கம், முரட்டு சிங்கம் அப்படிதான் சொல்லணும். படக்குன்னு கோவம் வரும். முன்கோபம்னா அப்படி வரும். வந்த உடனே டம் டும்னு அடிப்பாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க பாட்டுக்கு ஒரு காஃபியை குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு யார் மேலேயும் ஒரு வன்மம், அப்படி வெறுப்பெல்லாம் இருக்காது. ஆனால் ஒரு காரியம் நடக்கலைன்னா கோபம் வரும். ஏன் இந்த சொன்ன நேரத்தில் இந்த வேலையை நீ பார்க்கல, நான் சொன்ன மாதிரி ஏன் நீ செய்யலை, இந்த மாதிரி அது அப்படி சட்டுன்னு கோபம் வரும். அப்புறம் அவங்களுடைய தன்மானத்துக்கு குறைவு ஏற்படுற மாதிரி. எல்லாருக்குமே அந்த சுயமரியாதைன்றது உண்டு. மற்றவங்களாம் கொஞ்சம் கண்டுங்காணாமல் அப்படி தனக்கு ஒரு அவமானம் நடந்த மாதிரியே தெரியாத மாதிரி கூட போவாங்க. இவங்க முந்திரி கொட்டை மாதிரி தலையை முந்திக்கிட்டு, நீ இப்போ என்னத்தானே சொன்ன, நீ இந்த வார்த்தை சொன்னது யார அப்படின்ட்டு இவங்களே அதை எடுத்து மேலும் மேலும் எடுத்து, நீ இந்த மனநிலையிலிருந்து, இந்த அர்த்தத்தில், இந்த காரணத்துக்காக நீ என்னைய பேசின அப்படின்னு இவங்களே அதை டிரைவ் பண்ணிடுவாங்க. மற்ற கன்னியா ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் மற்ற ராசி. ஆனால் அவங்க சைலண்ட்டாக இருந்து அடிப்பாங்க, ஊமை குத்தா குத்துவாங்க. இவங்க நேரடி அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுவாங்க. இதனால இவங்களுக்கு மனசில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் மேஷராசி ஆண்களுக்கு நிறைய பேர் அவங்கக்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதாவது பகை ரீதியாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா, மேஷராசிக்கார ஆண்கள்கிட்ட யாரும் பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க. அவர் சொன்னால் கேட்க மாட்டாரியா, பட்டு பட்டுன்னு பேசுவார் என்னத்துக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது இந்த முன்கோபம் இதெல்லாம் சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி, அதனால முன்கோபம் இதெல்லாம் இருக்குது. இது ஆண்களுக்குமானதுன்னு கூட வச்சுக்கிடுவோம் ஒரு பேச்சுக்கு. மற்றபடி இவங்களுக்கு எந்நேரம் ஆராய்ச்சி. சூரியனுக்குரிய ராசி இல்லையா, தலைக்குள்ள ஆராய்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்றை பார்த்தா இதனுடைய அடிப்படை காரணம் என்ன, அது வேறு வரைக்கும் அதை தோண்டி பார்த்துருவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு நுண்ண அறிவு உடையவங்க. அது அடுத்து பிள்ளைகளிடத்துல, மற்றவங்களிடத்துலலாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது, கண்டிப்பாக இருப்பாங்க. அதனாலேயே இவங்க மேலே கொஞ்சம் எல்லாருக்கும் கோபதாபங்கள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் விட சிறப்பானது என்னன்னா, மேஷராசிக்காரங்க சிறந்த ஆளுமை படைத்தவர்கள், தலைவர்களாக இருக்க தகுந்தவங்க. என்ன காரணம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க.
சும்மா எனக்கு என்னை வந்து துதிக்கணும், என்னைய பாராட்டணும் அப்படின்லாம் சொல்கிறத விட, எதிர்பார்க்குறத விட, நான் செய்கிறேன்னு சொல்லி எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு முன்னின்று அதை செய்து வெற்றிகரமாக முடிப்பாங்க. சாகச விரும்பிகள். என்ன சாகசம்னா, இப்போ இந்த பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும் போதே டபார்னு அந்த அவங்க இடம் வந்தோன்னா டபக்க இறங்கி ஓடுவாங்க. ஒரு கொஞ்சம் நில்லுங்க, அந்த ரயில்வே கேட் க்ளோஸ் ஆகிருக்குது, அப்புறம் திறந்த உடனே போவோம்னா, அது வர இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு உருட்டுன்னு கிராஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பளிச்சுன்னு நினச்ச உடனே செய்வாங்க, யோசித்து பார்க்க மாட்டாங்க, அதுக்கான டைம் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்படி சாகச விரும்பிகள் ரொம்ப பொறுப்பெடுத்து எதையும் செய்வாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அந்த கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா, மேஷராசி ஆண்கள் வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய தெய்வ பிறவிகள் தான். மேஷராசியில பிறந்த ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? சிக்கல் தான். ஏன்னா இவங்களுக்கு அந்த 7க்குடைய சுக்கிரன் இருக்கிறனால இவங்களுக்கு 24 hours ரொமான்ஸ் தான், ரொமான்டிக் மூடில் தான் இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இவங்களுடைய காதலியோ மனைவியோ இவங்க கிட்ட வந்து அஷூரன்ஸ், ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா, நம்ம ஒன்று சொன்னோம் அதை அவள் வந்து கவனிக்காத மாதிரி போயிட்டாளே, அவளுக்கு நம்ம மேலே கோவமோ, ஏன் இப்படி இருக்கா, நம்மகிட்ட இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு மெசேஜ் கூட வரலையே, அப்படி ஒரு ஃபோன் கூட வரலையே, நம்ம இங்கே வர்றோன்னு சொன்னோம், என்ன ஏது வேலை முடிஞ்சிச்சா இல்லையான்னு கேட்கலையேன்னு இவங்கள ஒரு குழந்தை மாதிரி அந்த மனைவி பார்த்துக்கிடணும்னு நினைப்பாங்க. என்னப்பா சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா, கையை கழுவுனியா, தொடச்சியா, இப்படின்னு நம்ம சின்ன குழந்தைகிட்ட எப்படி ஒவ்வொன்றும் கேட்போமோ அந்த மாதிரி தன்னை வந்து கேட்கணும், கவனிக்கணும் அப்படின்னு. அதுதான் காதல், அதுதான் அன்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க அப்படி செய்வாங்களான்னா நம்ம அவங்க கிட்ட அதை எதிர்பார்க்க கூடாது. இவங்க வந்து கர்மமே கண்ணாயினார் மாதிரி வேலை தான் முக்கியம்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க மனசுல வந்து 24 மணி நேரம் அந்த மனைவியை பற்றிய, குழந்தையை பற்றிய எண்ணங்கள் ஓடும். எதையுமே ஒரு ஓப்பன் புக் இவங்க வெளிப்படுத்திடுவாங்க. இப்போ அந்த மனைவி மேலே ஏதாவது ஒரு கோபதாபம் இருந்தால் சரி அதை என்னன்னு யோசித்து அப்புறம் கேட்போம், மெதுவாக விசாரிப்போம்லாம் நினைக்க மாட்டாங்க. டக்குன்னு உடனே ஃபோனை போட்டு என்னது இப்படி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்வாங்க. அவங்க ஏதாவது ஒரு அவசர வேலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த சட்டுன்னு பேசி சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறனால இவங்களோட வாழ்கிறது வந்து கொஞ்சம் சிக்கல் தான். ஆனால் என்னன்னா, இவங்க வந்து ஒரு குழந்தை மனசுக்காரங்க, முதல் ராசி இல்லையா, குழந்தை மனசுக்காரங்க, சனி நீசமாகிற ராசி. அதனால இவங்ககிட்ட சோம்பேறித்தனமே இருக்காது, சுறுசுறுப்புனா அப்படி சுறுசுறுப்பு, அப்படியே அனலாக இருப்பாங்க. அப்போ இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மனைவியோ காதலியோ அமையணும். யோசித்து செய்வாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், கோவம் வந்துடும். எதையும் யோசித்து செய்வோம்லாம் சொல்லக்கூடாது. அவங்க சொன்ன உடனே சரி இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு ஆரம்பிச்சிடணும். பிரெயின்னா இவங்க தான், மீதி பேர்லாம் கைகால் மாதிரி தான் ஒரு குடும்பத்தில். இவங்க சொல்கிறத மற்றவங்க செய்யணும். எதிர்த்து பேசுனாங்கன்னா அவ்வளோதான், உடனே டைவர்ஸ்க்கு போயிடுவாங்க, பிரேக்கப் ஆயிரும். இன்னொன்று வந்து இவங்க அதுக்காக கவலைப்படவும் மாட்டாங்க. நீ என் பேச்சை கேட்கல போ, அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து அதை பற்றி மறந்துட்டு அதை பற்றி நினச்சி கவலைப்பட்டு உருகின்றதை விட அதை பற்றி மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து நம்மளை தாங்குவாங்க, கெஞ்சுவாங்க, கொஞ்சுவாங்கன்னெலாம் மனைவியோ காதலியோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு கொஞ்சம் திருமண வாழ்க்கை சிரமமாக இருக்கும். பட் அந்த பெண் வந்து இவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் இவங்களே அதை சமாளித்து திரும்ப கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம அவங்க பேச்சை கேட்குறது தான் நல்லது அப்படின்னு ஒரு ஒபீடியன்ட் ஒய்ஃப் கிடைச்சா, மோஸ்ட் ஒபீடியன்ட் ஒய்ஃபாக இருந்தால் இவங்களை வச்சு சமாளிச்சிடலாம். மேஷராசியில் பிறந்த ஆண்களுடைய தொழில், அவங்களுடைய படிப்பு, இந்த விஷயங்கள்லாம் எப்படிமா இருந்திருக்கும்? நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கிறனால நல்ல படிப்பு வரும், நல்ல நினைவாற்றல், நல்ல அனாலிட்டிக் பவர் இருக்கும். அதனால நல்ல ஒரு சும்மா ஒரு பாடத்தை மனப்பாடம் பண்ணுறதுன்றது கிடையாது. அதை அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் எந்த விஷயம் அவங்ககிட்ட பேசினாலும் அதனுடைய டீப் ரூட் வரைக்கும் போய் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. சின்ன பையனாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைய ஒரு மேஷராசி பையனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவன் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. அப்படி யோசித்து அவன் மூளையில் உனக்கு மட்டும் ஏன்டா மூளையில் இப்படியெல்லாம் கேள்வி வருது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும்.
அந்த மாதிரி படிப்பு நல்லா வரும். அவங்களுக்கு படிப்பில் வந்து எந்த குறையும் கிடையாது, நல்லா படிப்பாங்க, நல்ல நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையாக துணிச்சல், அதாவது நேர்மை இந்த சென்ஸ் வந்து யாருக்கும் பயப்படாமல் வேலை பார்ப்பாங்க. அதனால வந்து பெரும்பாலும் அந்த செவ்வாய் இருக்கிறனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சர்வீஸு, இராணுவம், ஏன்னா மார்ஸ் இல்லையா, மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு அந்த வீர விளையாட்டு கலைகள், அப்புறம் இந்த இப்போ நான் பவுன்சராக இருக்கிறது, அந்த மாதிரியான ஜிம் வச்சிருக்கிறது, இப்படி வேலைகள்லாம் அவங்களுக்கு சூட் ஆகும். அப்புறம் மண்ணுக்கு தரைக்கு மேலே இருக்கிறதுன்றனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, சில நேரங்களில் நல்ல பில்டர் கிடச்சா ரியல் எஸ்டேட்டோடு சேர்ந்து பில்டர், இந்த மாதிரி வேலைகள்லாம் நல்லா பார்ப்பாங்க. நல்ல தலைவர்களாக இருப்பாங்க, நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இவங்களுடைய வேலையே நல்லதோ கெட்டதோ அவங்க என்ன வேலை செய்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது, அதை நான் வருஷப்படுத்திடுறேன். இவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, யாருக்கும் பிடிக்காது. இவங்க தப்பாகவே பேசினா கூட கேட்குறவங்க பேசாமல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ உங்களுக்கு தப்புன்னு தெரியுது நான் பேசுகிறது, இல்லை மேடம் அது அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, பேசாமல் தான் இருக்கணும். அப்புறம் எதிர்த்து பேசக்கூடாது, குறுக்க பேசக்கூடாது, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடாது, எந்திரிச்சு போகக்கூடாது. இந்த அம்மா என்னத்தையாவது இப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சி எந்திரிச்சு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேஷராசி ஆணுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இன்சல்ட் உலகத்தில் எதுவும் கிடையாது, அப்படி இருக்கும். அதனால வீட்டில் வந்து அவங்க ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னா அவங்க தான் எல்லாம் ஆளினால், மீதி எல்லாரும் வந்து அதை கேட்டுக்கிட்டு தான் நடக்கணும். ஆண்களுக்கு அப்படி ஒரு கோபம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இவ்வளவு படித்து இவ்வளவு யோசித்து இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறோம், இந்த கழுதையை கேட்காம விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஆளுக்கு ஆள் வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுகளுக்கு என்ன தெரியும், இவங்களுடைய அனுபவம் என்ன, இவங்களுடைய அறிவு என்ன. ஏன்னா அவங்க வந்து நிறைய அப்படியே அறிந்து கொள்வார்கள். தேடி தேடி தினம் படித்து, அதாவது மூளையில் ஏற்றி அதை ஆராய்ந்து இவங்க தூங்கவே மாட்டாங்க. மேஷராசிக்காரங்க வந்து நெருப்பு ராசி. இவங்க எந்நேரம் அப்படியே ஃபுல் ஆஃப் எனர்ஜி, வைப்ரண்ட்டாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நைட்டு கூட ரொம்ப தூக்கம் வராது, ராப்பறவை மாதிரி ராத்திரி. ஆனால் மூளை நல்லா செயல்படும், நிறைய யோசிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக யோசிப்பாங்க. அவனுக்கு அவன் பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கணும், இவன் பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கணும், அவனுக்கு நாளைக்கு போய் இவங்களே ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டு கடன் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, வலிய போய் மாட்டுவாங்க. நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, இரவும் பகலும் இருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கடைசியில் ஃபெயிலியராக போகும்போது அவன் இவரைத்தான் சொல்லுவான், இவர் பேச்சை கேட்டு தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், கடைசியில் எனக்கு ஃபெயிலியராக போச்சுன்னு இவருக்கு தான் பழிச்சொல் வரும். அதையும் கூட அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. இவங்க யாரையுமே வந்து பகையாளியாகவே நினைக்க மாட்டாங்கம்மா. இவங்க நண்பர்கள், இவங்க மனைவி, காதலி எல்லாரும் இவங்களை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு இவர் சொல்லிட்டாரு, நாங்கள் அதை எடுத்து செஞ்சோம், கடைசியில் இப்படி எங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொன்ன ஐடியாவில் தான் நான் முன்னுக்கு வந்தேன்னு சொல்கிறவங்க கொஞ்சமாக தான் இருக்கும். இவர் சொன்ன ஐடியாவில் நான் தோற்று போனேன்றது 2-3 பேர் இருப்பாங்க. அதுக்கு வேறு சில ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்கும், ஆனால் பட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப சின்சியராக, மேஷராசி ஆண் ரொம்ப சின்சியராக தங்களுடைய நண்பர்கள் முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும், இப்போ இந்த கேமராமேனாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு இதா நீங்கள் இந்த ஊரா, உங்களுக்கு இந்த வேலையா, நமக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை பாருங்க அப்படின்ருவாங்க. யாரையும் ரொம்ப அவன் நல்லவனா கெட்டவனா, நமக்கு அவனால் கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்லாம் பயப்படவே மாட்டாங்க. இப்படி பார்த்த உடனேயே நீங்கள் ஏதாவது ஒரு உதவி வேணும்னு ஏதாவது நீங்களாக பேசிக்கிட்டு இருந்தா கூட, நீங்கள் அந்த அட்ரஸையா தேடுறீங்க, இந்த அப்படி போய் அப்படி போங்க அப்படின்வாங்க. வலிய வந்து ஆஜராகிறது மேஷராசி ஆண் தான். அதனால அவங்களுக்கு வந்து இன்னொன்று, நண்பர்களையோ உறவினர்களையோ பற்றி யாரும் குறை சொல்ல விட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நண்பரை பற்றி நீங்கள் குறை சொன்னால் அது அவங்களுடைய அறிவுக்கு இழுக்கு, அப்படி யோசிப்பாங்க. அப்போ நான் என்ன முட்டாளா, அவன் என்ன ஃப்ரெண்டுன்ற, நீ வந்து அவனை கெட்டவன்ற அப்படின்ட்டு அவங்க சம்மந்தப்பட்ட யாரை பற்றியும் நீங்கள் வந்து எந்த குறையும் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ இந்த ஒய்ஃபெல்லாம் ஹஸ்பண்ட், மேஷராசி ஹஸ்பண்டோட வாழணும்னா உங்கள் ஃப்ரெண்டு மோசமானவர், உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொன்னால் இந்த அம்மா தான் வெளியே போக வேண்டியது வரும். அந்த ஃப்ரெண்டு மோசமானவேன்னு அவர் ஒத்துக்கிடவே மாட்டார். அதே மாதிரி அவங்க அக்காவோ தங்கச்சியோ உன் ஒய்ஃப் சரியில்லைன்னு சொன்னாலும் அதையும் ஒத்துக்கிட மாட்டார். உங்கள் அம்மா சரியில்லைன்னு இந்த ஒய்ஃப் சொன்னாலும் ஒத்துக்கிட மாட்டார். அதனால் அவரை பொறுத்தளவுக்கு
அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற எதுவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரை பற்றியும் முதலாளியை பற்றியும் கூட உங்கள் முதலாளி உங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாரு, ஏமாத்துறாரு, குறைச்சி கொடுக்குறாரு, நிறையா வேலை வாங்குறாரு, அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அவருடைய செலெக்ஷன் எல்லாமே தி பெஸ்ட்டுன்னு முடிவு பண்ண பிறகு தான் அவர் அதை செய்வார். அதனால அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. மேஷராசியில பிறந்த ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம்னா இதை சொல்லலாம் கட்டாயம் அப்படின்னா என்ன? இவங்க வந்து நேர்மையும் உழைப்பும் இது ரெண்டுக்கும் உரியவர்கள். ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. பொய் பேசுறது, புரட்டு, பித்தலாட்டம் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது குழந்தை ராசி. அதுக்கு வந்து ஒரு பசிச்சா அழும், சாப்பாடு கொடுத்தா பேசாமல் அது பாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும், இவ்வளோதான். அவங்களுடைய தேவைகள் மிகவும் குறைவு தான். பெரிய பெரிய ஆசைகள் அப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த லௌகீகமான மண்டேன் ப்ளஷர்ஸ்னுவோம்ல, நான் இந்த ஃப்ளைட்டில் போகணும், இந்த காரில் போகணும், இந்த வீடு வாங்கணும், இந்த மாதிரி பிராண்டட் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போடணும், அப்படிலாம் பெரிய ஆசைகள்லாம் இருக்காது. ரொம்ப குறைச்சினாலும் சரி கூடனாலும் சரி நமக்கு ஃபிட் ஆகணும், அவ்வளோதான். அதுல எல்லாம் பெரிய ஆசை இருக்காது. ஆனால் பேர் புகழ்லாம் நம்மளை வந்து நல்லா ஒரு நல்ல பிஸ்னஸ்மென்னு பேர் வாங்கணும், நம்மளை வந்து அந்த மாதிரியெல்லாம் ஆசை இருக்கும். தொழிலில், படிப்பில், அதுலலாம் வந்து அதாவது அப்ட்ராக்டான விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும். கான்க்ரீட்டான விஷயங்கள், தொட்டு பார்க்கக்கூடிய பொருள்களில் இருக்கிற ஆசையை விட மனசளவில் நம்ம வந்து புகழ்ச்சி, அன்பானவர் அப்படின்ற மாதிரிலாம் பேர் வாங்கணும்னு ஆசை இருக்கும். இன்னொன்று, இவங்க வந்து ஏன் நேர்மை அண்ட் உழைப்புன்னு சொல்கிறேன்னா, முதலாளிக்காக 24 மணி நேரமும் உழைப்பாங்க. அதாவது இவங்களே தன்னை ஒரு முதலாளி மாதிரி நினச்சிக்கிட்டே தான் உழைப்பாங்க. இவங்களை யாரும் வேலை வாங்க முடியாது. மேஷராசிக்காரங்களை வந்து ஏன் இந்த வேலையை செஞ்சுட்டு நீ போடா, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு போன்னு சொன்னால் அவங்க பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டா அந்த வேலையை எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் இருக்க வச்சு முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு தொழிலாளி, அவர் முதலாளின்னு இல்லை, முதலாளி விசுவாசம்லாம் அதிகம் இருக்கிற ஆளு மேஷராசிக்காராளு. அவரே தன்னை ஒரு முதலாளி மாதிரி ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிடுவார் அந்த கம்பெனிக்கு. நான் தான் இந்த கம்பெனிக்கு முதலாளி. அந்த மாதிரி அந்த எல்லா வேலைகள், எல்லாரையும் வேலை வாங்குறது, நீயும் சம்பளம் வாங்குற, நானும் சம்பளம் வாங்குறேன், என்னையே ஏன் அப்படி வேலை சொல்கிற, நான் காலையில் வந்து முடிச்சுக்கிறேன், கிடையாது இப்போவே முடிச்சாலே ஆச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு டைம் எல்லாம் சொல்லக்கூடாது. நீ என்ன 10 மணிக்கு வர்ற, 11 மணிக்கு வர்ற, 9 மணிக்குள்ள ஆஃபீஸ் டைம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க வேலைகள் எல்லாம் முடிப்பாங்க, கூடுதலாகவும் வேலையை இழுத்து போட்டு செய்வாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படி பேசாமல் உட்காந்து கதையை அடிச்சுக்கிட்டு இல்லை வேலை பார்க்குற மாதிரி அப்படி பாவனை பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. வேலையை முடிச்சு போட்டு அடுத்து வேற என்ன வேற என்ன வேற வேற வேறன்னு அப்படி வேலை பார்க்க ஆசைப்படுவாங்க. வேற வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு அடுத்த செக்ஷனுக்கெல்லாம் போய் அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க ஒழுங்காக பார்க்குறாங்களா, ஒழுங்காக பார்க்கல, இப்போ தேவையே இல்லை, ஓன் செக்ஷன் வேற அப்படின்னாலும் இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க வந்து உழைப்புக்கு பெயர் போனவர்கள், நேர்மையானவங்க. அவங்க வந்து பொய் புரட்டு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. மேஷராசினா நேர்மை, உழைப்பு, கோபம்ன்றதை விட அது வந்து ஒரு ரியாக்ஷன். இவங்களுக்கா சும்மா எல்லாம் அப்படி பொங்கியெல்லாம் வராது, எனக்கு ஏன் இந்த வசதி செய்து தரல அப்படிலாம் வராது. ஏதாவது சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா வரும், ரியாக்ஷன் தான் இவங்ககிட்ட இருக்கிறது. சும்மாலாம் யாரையும் அடிக்க வைக்க அந்த மாதிரிலாம் மாட்டாங்க. அது ஒரு ரியாக்ஷன். அதாவது அவங்களுக்கு வந்து அதை மனசுக்குள்ளே வாங்கி ஜீரணித்து அப்புறம் பேச தெரியாது. பார்த்த உடனே ஒரே எத்து தான் அந்த டேபிள் பறந்துடும், அவ்வளோதான். அப்புறம் அதை யாராவது எடுத்து தான் வைக்கணும். இவங்க போய் ஐயோ சாரி நான் இப்படி பண்ணிட்டேனே, மன்னிப்பு கேட்குற வழக்கமே மேஷராசிகிட்ட இருக்காது. அன்லஸ் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுருவாங்க. அவங்க பெரியவங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட வந்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, குழந்தை மாதிரி கை கட்டி உட்காந்துருப்பாங்க. மற்றபடி வந்து ஒரு பணக்காரன், ஒரு அரசியல்வாதி அப்படின்னு இருக்கிறதுக்காகலாம் அவங்க வந்து பணிந்து போக மாட்டாங்க. இவங்க மனசை பொறுத்தளவுக்கு இவர் அறிவாளி அப்படி இருக்கணும். அவங்க நினைக்கணும் இவர் அறிவாளி, இவர் அனுபவஸ்தர், படித்தவராக இருக்கணும், இல்லை படிக்காதவராக கூட இருக்கலாம், இவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அவர்கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடணும், அவருக்கு முன்னாடி நம்மெல்லாம் சின்ன தூசு அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அப்படி கைகட்டி வாய்ப்புத்தி உட்காந்துருப்பாங்க. இல்லை இவர் வந்து ஒரு பெரிய மத்திய அமைச்சர் வந்திருக்காரு, இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு வர்றாருன்னா அவர் வாட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, நீங்கள் போங்கப்பா நான் வரல அப்படின்ட்டு போயிடுவாங்க.
அந்த மாதிரி இந்த பணம், காசு, அதிகாரம், அரசாங்கம், பதவி இதுக்கெல்லாம் வந்து மயங்க மாட்டாங்க. மற்றபடி அறிவு, அனுபவம், ஒரு உழைப்பு, ஒரு சிறு பையன் பெரிய வேலைகள்லாம் பார்த்துருக்கான்னா அவன்ட்டுக்கு இப்பட்றா புலாம் பண்ணுற, உனக்கு வேற டிவியெல்லாம் பார்க்க ஆசை இல்லையாடா, ஃபோன்லாம் பார்க்க மாட்டியாடா, எப்பட்றா அப்படி உட்காந்து படிக்கிற, 1330 குறள் எப்பட்றா படித்த அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் ரொம்ப வியந்து வியந்து பேசி பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களை வந்து விலைக்கு வாங்க முடியாது. இவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு விலையே கிடையாது. அவங்களே ஒரு விலை மதிப்பில்லாத சொத்து தான். அதை பாதுகாக்கிறது தான் மற்றவங்களுடைய வேலை. கண்டிப்பாமா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மேஷராசி ஆண்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடந்து வருவாங்க அப்படின்னு. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசியை பத்தியும் பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.